கடைசி கிளாஸ்ல ஒரு ப்ரூஃப் ஒண்ணு காண ஞாபகம் காந்தப்பாய் அடுத்தி ஒரு வட்டக்கடத்தியில ஒரு குறிப்பிட்ட தூரத்துல காணப்பட்டால் அதுல நான் சின்ன ஒரு பிள்ளை விட்டேன், சின்ன பிள்ளை பெரிய பிள்ளை விட்டேன், சின்ன ஒரு பிள்ளை விடல நான் விட்டு கொஞ்சம் பெரிய பிள்ளை. என்ன பிள்ளைடா நான் இந்த பி கொஸ்டின் கோணம் பிரிய போல உண்மையா எனக்கு விளங்கிட்டு பிள்ளை விளங்கிட்டு நான் அப்படி சமாளிச்சுட்டு போயிட்டேன். பி வர போல விளைவுல பி டெல்டா பி இந்த திசையோட கோணம் வரணும், டெல்டா பி கொஸ்டின் வரணும். அது மட்டும் தான் நம்ம கடைசியை போட்டு வந்து கடை கொண்டு நான் அதை கவுண்ட் பண்ணாம அப்படி சமாளிச்சுட்டு போயிட்டேன். ஆனா அது இப்போ எனக்கு ஒரு விளைவிட்டு எனக்கு அந்த கோணம் என்னன்னா எடுத்த கோணம் கொஞ்சம் பிழைச்சிட்டு பிள்ளை சரியா திரும்ப விளங்கப்படுதுன்னா செஞ்ச பிள்ளையான் கடத்தி கொண்டு போகுது சரியா. மின்னோட்ட திசை எப்படி வச்சுக்கோமா நான் படத்தை பிடிக்கிற எனக்கு இந்த சிக்கல் வந்து நான் படத்தை பிடிக்கிறேன் மேல இருக்கிறேன் என்ன படம் பிடிக்கிற கோணம் பிடிக்கிற குழப்பம் வந்துட்டு படத்தை மாறிக்கிறேன்னா இந்த ஷேப் எடுக்கிறேன் பட்டது மின்னோட்டம் போகுது பிள்ளை ரைட். அவங்களோட கேட்ட கேள்வி இந்த புள்ளியில இருந்து தூரத்துல வர காந்த பயணச்சி அந்த தூரம் தந்து எனக்கு இது ஆறு ரைட். இந்த தூரம் தான் நம்மட சரியா பிள்ளை. இப்ப என்ன நடக்குது கேட்டீங்கன்னா நம்ம டெல்டா இல்ல கருதணும், இது டெல்டா இல்ல கருதணும், டெல்டா எல் மின்னோட்டம் வருமாண்டா மின்னோட்ட திசை இப்படி வந்தால் புலம் என்ன செய்ய மாட்டா இதுக்கு அளவு புலம் வழியே இது வட்டமாக இருந்தால் வட்டத்தில் இருந்த வட்டத்தை சுற்றி என்ன செய்ய புலம் வெளியே வரப்போகுது. இந்த கம்பியை சுற்றியும் ஒரு வட்டமாக ஒரு புலம் வருந்தானே அதே மாதிரி எல்லா பக்கமும் வட்டமா புலம் வரக்குள்ள இந்த கடத்தியை சுற்றி வட்டமா வர புலம் இதால வந்து இப்படியே வட்டம் வரும். அந்த குறிப்பிட்ட தூரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த தூரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த தூரத்தை கொண்ட ஒரு வட்டம் ஒன்று வரும். அப்ப என்ன செய்ய மாட்டா இந்த தூரத்தை கொண்ட வட்டம் மாறத்தால இந்த டெல்டா இல்லாத வர காந்த பயணத்தி டெல்டா பி வந்து செங்குத்தா இருக்கு. இதான் நான் விட்ட பிள்ளை நான் செங்குத்த நான் இங்க குறிக்காதால எனக்கு அந்த கோணம் இந்த கடத்தி எடுத்துட்டா இந்த கடத்தி வட்டம் வரும். இந்த வட்டத்துக்கு தொடலி வழியா செங்குத்து வரும். இந்த லைன் எடுத்தீங்கன்னா இந்த வட்டம் வரும், இப்படி வட்டம் வரப்போகுது, இப்படி வரப்போகுது புள்ள இந்த வட்டம் வரப்போகுது. இந்த வட்டம் வந்தா இவடத்த வார வட்டத்துக்கு தொடலியாக அந்த டிபி வரும். தொடலியாக வார டிபி என்ன தலை செய்ய முடியாது. உதாரணமா இந்த டெல்டா இலக்கிறது நீங்க மின்னோட இப்படி போகுது, மின்னோட இப்படியே வந்து புலம் இப்படி வரப்போகுது. இந்த இடத்துல வர புலம் வந்து இந்த திசையா வரும். இப்ப நான் அந்த புள்ளையெல்லாம் திருத்திக்கணும்னா இப்ப எனக்கு என்ன செய்ய வேண்டிய கேட்டீங்கன்னா இதான் இந்த டெல்டா பி. இந்த டெல்டா பி சமன்பாடு எடுத்த மாதிரி மியூ நோட் ஐ டெல்டா எல் சைன் தீட்டா ஓவர் 4 பை ஆர் ஸ்கொயர். சோ டிபி என்ன மாதிரி கேட்டோம்னா டிபி சமன் டெல்டா பி சமன் மியூ நோட் ஐ டெல்டா எல் சைன் 90 ஓவர் 4 பை இந்த தூரம் சரியா எக்ஸ் எக்ஸ் வர்க்கம் சரியா பிள்ளை. இந்த டிபி பரிமாணம் வந்து இந்த தூரம் தான் எக்ஸ். சோ இந்த தூரம் எக்ஸ் என்றதால மியூ நோட் ஐ டெல்டா எல் சைன் 90 4 பை எக்ஸ் வர்க்கம் ரைட். இப்ப எனக்கு உண்மையா ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் இதுல வரக்கூடியது இந்த வட்டத்துக்கு எடுத்து நீங்க என்ன வட்டம் இந்த வரும், இந்த வட்டத்துக்கு இந்த தளத்துக்கு இந்த டெல்டா இலக்கு வட்டம் இப்படி வரும் பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு கூம்பு பயங்கர அது வளமை கேஜேஷன் இது கூம்பு பயங்கர டெல்டா ஒரு கூம்பு ஷேப்ல இந்த இந்த டிபி இப்படியே டிபி வரப்போகுது. இந்த ஒரு கூம்பு ஷேப்ல ஒரு கோன் ஷேப்ல இந்த டிபி பரிமாணம் எல்லா பக்கம் அப்படி எடுத்தோம்னா நான் உண்டை மட்டும் கருதுவோம் இந்த திசையில பிரிக்கும். இதை தீட்டாவா எடுத்தா ரைட். இதை தீட்டாவா கருதுனா ஜூம் அவுட் ஆகுதாங்க
இது தீட்டா எடுத்தா பிள்ளை நிலைக்குத்தா வார பகுதி டிபி சைன் தீட்டா கிடையா வார பகுதி டிபி காஸ் தீட்டா ரைட். இப்ப இந்த டிபி காஸ் தீட்டா எல்லாம் இங்காலே வந்து சமப்படுத்தப்பட்டு டிபி சைன் தீட்டாட முழு பகுதியும் வரப்போகுது. சோ மொத்தமா நம்ம இதுல வரக்கூடிய டெல்டா எல் வார மொத்த பி காந்தப்பாயத்தை நம்ம எப்படி கேட்டீங்கன்னா டிபி டெல்டா பி சைன் தீட்டாட சிக்மா பெருமானம் ஆயிடுச்சு. இந்த ஒவ்வொரு கடத்தியாலே வரக்கூடிய மொத்த டெல்டா பி எடுத்தோம்னா டெல்டா பியிட சிக்மா பெருமானம் வரப்போகுது. டெல்டா பியிட முழு பெருமானத்தையும் கூட்டுன வர பெருமானம் வரும். இப்ப நம்ம பழைய மாதிரி பிக்கு வருவோம். பி என்ன நம்ம டெல்டா பி சைன் தீட்டா டெல்டா பிக்கு என்ன போடலாம் மியூ நோட் ஐ சிக்மா டெல்டா எல் ஓவர் 4 பை எக்ஸ் வர்க்கம் இன்டு சைன் தீட்டா. சரியா பிள்ளை? பி சமன் மியூ நோட் ஐ சிக்மா என் டெல்டா பி கூட்டின மொத்த பி வருதுண்டா மொத்த டெல்டா எல் குணமா சிக்மா டெல்டா எல் 4 பை எக்ஸ் வர்க்கம் சைன் தீட்டா. சோ இப்ப திருப்பி எடுத்தீங்கன்னா மியூ நோட் ஐ 2 பை எல் க்கு பதிலா டெல்டா எல் க்கு பதிலா 2 பை ஆர் கீழ 4 பை எக்ஸ் வர்க்கம் சைன் தீட்டாக்கு பதிலா இது தீட்டாண்டா இது 90 மைனஸ் தீட்டா அப்ப இது தீட்டா வருது. இது தீட்டாண்டா இது 90 மைனஸ் தீட்டா இது 90 இது 90 மைனஸ் தீட்டாண்டா இது என்ன வரைக்கும் தீட்டா வரைக்கும். அப்ப தீட்டா வேண்டா சைன் தீட்டா எதிர்பக்கம் செம்பக்கம் ஆர் இன் கீழ் எக்ஸ். அங்க சரி நமக்கு அங்கல பிரச்சனை வராது. பி சமன் மியூ நோட் ஐ 2 பை ஆர் வர்க்கத்தின் கீழ் 4 பை எக்ஸ் கியூப். எக்ஸ் என்றது என்ன ஏ வர்க்கம் ஆர் வர்க்கம் அவர வர்க்கம் மூலம். சோ அங்க பழைய சமன்பாடு பிரச்சனை மியூ நோட் ஐ 4 பை ஆர் வர்க்கத்தின் கீழ் 2 பை 4 பை ஏ வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் வர வர்க்கம் மூலம் மூணுங்கள் 2 வரும். சரியா? சமன்பாடுல பிரச்சனை இல்லை. நான் எடுத்தது இந்த முதலாவது இந்த கோணம் கண்டது இந்த பிழைன்றதால எனக்கு அங்கால வந்த எல்லா கோணம் மெசேஜ் எனக்கு பிழைச்சிட்டு போயிடுச்சு. சரியா பிள்ளை? திரும்ப கவனிக்கலாம். இது இந்த வட்டம் தானே. இந்த கடத்தி வட்டத்தை கடத்தி இப்படி கருதுனா கையை வச்சு எனக்கு புலம் எப்படி வரும் இதுக்குள்ள வார புலம் இப்படியே வெளியே வரும். வெளியே சும்மா வருமா? இதால இந்த கடத்தியால வார புலம் இந்த வட்டத்தை உருவாகும். இந்த கடத்தியால வார புலம் இந்த சைட்ல வட்டத்தை உருவாகும். இந்த கடத்தியால வார புலம் இப்படி ஒரு வட்டத்தை உருவாகும். உங்களை நோக்கிய மாதிரி இதால வார புலம் வந்து அங்கள வட்டத்தை உருவாகும். வட்டமா தான் எல்லா புலம் உருவாகும். சோ இங்க இருந்து இந்த கடத்தியால உருவாகிற இந்த வட்டத்தை இந்த கடத்தியால உருவாகிற வட்ட உதாரணங்கள் எடுக்கிறேன். இப்படி வர போகுது இந்த வட்டம். இந்த டெல்டா இல்லால இந்த நீளத்தால இந்த புள்ளியால வரக்கூடிய காந்தப்பாய் எடுத்து எழுதுமாடா இப்படியே cross ஆகி இப்படி வரப்போகுது காந்தப்பாய். அப்ப இந்த தளம் என்ன வரைக்கும் செங்குத்தாரி. இதே மாதிரி தான் இவருக்கு எடுத்தீங்கன்னா இதை எடுத்தீங்கன்னா இப்படி cross இங்கல cross இங்கல இப்படியே வரப்போகுது. அப்ப இங்கல பக்கமா வரும். அப்ப டெல்டா இப்படி வரும் அந்த வட்ட தளத்துக்கு. இப்படி ஒவ்வொரு தளமும் வந்து இது டிபி டெல்டா பி. இதே மாதிரி எல்லா டெல்டா பியும் செங்குத்தா இருக்கும். இப்படி இந்த ஷேப்ல எல்லா டெல்டா பி இப்படி வரப்போகுது. இந்த ஷேப்ல வரப்போகுது. டெல்டா பி எல்லாம் இப்படி கூம்பா அவர நிலைக்குத்துக்கு ஒரு டிபி சைன் தீட்டா தான் எல்லா விளைகள் எல்லா டிபி விளைவு காந்தப்பை அடர்த்தியா இருக்கும். சோ பி என்றது இந்த டெல்டா பி சைன் தீட்டாட விளைவு மொத்தமா சிக்மா டிபி சைன் தீட்டாவை கூட்டி வார பருமன் என்ன வரைக்கும் மொத்த காந்தப்பை அடர்த்தியா இருக்கு. சோ ஏர்லியா நமக்கு டெல்டா பி பருமனை காணணும் வேண்டாம். டெல்டா பி பருமனை காணணும்டா இந்த தூரம் எக்ஸ் கோணம் 90 பாகை. ஆகவே பி மியூ நோட் ஐ டெல்டா எல் சைன் 90 4 பை எக்ஸ் வர்க்கம் ஆர்து பை எக்ஸ் வர்க்கம் சைன் 90 1 ஆகிடும். அது முடிச்சு. சோ டிபி க்கு பதிலா 3 பிரதிட்டீங்க அதே சமன்பாடு டி மியூ நோட் ஐ சிக்மா டெல்டா எல் 4 பை எக்ஸ் வர்க்கம் சிக்மா டெல்டா எல் க்கு பதிலா 2 பை ஆர் இந்த சைன் தீட்டா ஒன்று இருக்கு. சைன் தீட்டான்றது எதிர்பக்கம் மேல்பக்கம் எதிர்பக்கம் செம்பக்கம். இது தீட்டான்னு எடுத்துக்க நம்ம ஏர்லியா. இது தீட்டான 90 மைனஸ் தீட்டா. இது 90 மைனஸ் தீட்டானா இந்த கோணம் என்ன வரைக்கும் தீட்டா வரும். சரியா பிள்ளைகள்?
அதுல நீங்க அந்த படத்தை கொஞ்சம் எனக்கு மாத்திக்கொள்ளுங்களா. நான் கீழ படம் பிள்ளை, அந்த கோணம் நான் குறிச்ச கோணம் பிள்ளை, அதை கொஞ்சம் மாத்திக்கொள்ளுங்களா. கிளியர் காணாத மாதிரி ஃபீல் உண்டு எனக்கு. அந்த 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 கேள்வியை மட்டும் எழுதிக்கொள்ளுங்களா. இப்ப அனைவன் விளங்கி நினைக்க இப்ப அது அந்த குழப்பம் வரான்னு நினைக்கிறேன். அனைமா இந்த கோண பிரச்சனை வராது எனக்கு. அண்டு அந்த கோணம் எனக்கு கொஞ்சம் சிக்கலாயிடுச்சு. கோணம் போட்டது முதல்ல மொத்தம் நேரிய கடத்தில ஒரு குறிப்பிட்ட தூரம் டி ஆக இருந்தா இந்த டில உருவாகிற காந்தப்பாய அடர்த்தி பி சமன்பாடு மின்னோட்டம் ஐ என்றா பி சமன் மியூ நோட் ஐ எங்கிள் 2 பை டி என்ற சமன்பாடு பார்த்தோம். அதே மாதிரி ரெண்டு கடத்திகள் அருகாக வைக்கப்பட்டு ரெண்டு கடத்திலே மின்னோட்டம் அசையுமாக இருந்த மின்னோட்டம் I1 I2 மின்னோட்டம் போகுமா இருந்தா ரெண்டும் ஒரே திசையில போகும் என்றா கவர்ச்சி விசையும் ரெண்டும் எதிர் திசையில போகும் என்றா தள்ளுகை விசையும் மாறுது பார்த்தோம். எப்படி வந்தாலும் இவரால் உருவாகிற விசையில பருமன் மியூ நோட் I1 I2 என்கிள் 2 பை டி இன்டு எல் ஆக இருக்கு. பில் பில் சமன்பாடு வர பி ஐ எல் சமன்பாட்டுக்கு அந்த ஃபோர்ஸ் வந்து கிடைக்கும். அது கவர்ச்சி விசையா இருந்தா என்ன, தள்ளுகை விசையா இருந்தா என்ன, விசையில பெருமானத்தில் மாற்றம் வர மாட்டேது. இந்த விசையும் சமனாகத்தான் காணப்படும் என்று பார்த்தோம். அதே டைம்ல அலகு நீளத்தில் தொழிற்படுகின்ற விசை எஃப் என்கிற எல்லை பார்த்தோம். அலகு நீளத்தில் தொழிற்படுகின்ற விசை மியூ நோட் I1 I2 என்கிள் 2 பை டி ஆக இருக்கும். டிஸ்டன்ஸ் டி இருந்தா மியூ நோட் I1 I2 என்கிள் 2 பை டி ஆக இருக்கும். அலகு நீளத்தில் தொழிற்படுகின்ற விசை என்பதையும் பார்த்தோம். கவர்ச்சி விசை தள்ளுகை விசை ரெண்டுக்குமே ஒரே பெருமானம், அது பிரச்சனை இல்லை. விசை தள்ளுகையா இருந்தாலும் கவர்ச்சியா இருந்தாலும் எஃப்க்குரிய சமன்பாடு ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் வரும். இந்த மின்னோட்டம் காரணமாக இவர்ல ஒரு காந்தப்புலம், இந்த மின்னோட்டம் காரணமாக இவர்ல ஒரு காந்தப்புலம் உருவாகும். இதுல உருவாகிற காந்தப்புலத்துக்கு காரணம் மின்னோட்டம் I1 காரணம், இதுல உருவாகிற காந்தப்புலத்துக்கு காரணம் மின்னோட்டம் I2 காரணம். I2 காரணமாக உருவாகிற காந்தப்புலம் I1 மின்னோட்டம் காரணமாக உருவாகிற காந்தப்புலம் பார்த்து இதை நம்ம கடைசியா பார்த்த கிளாஸ்ல நம்ம நோட்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு சமன்பாடு எழுதுற மாதிரி விட்டுட்டோம். கீழே எழுதலை நம்ம என்ன ரைட். இப்ப நீங்க என்ன செய்யுங்க, கீழே எழுதி கொடுங்களா, எழுதி கொடுங்க. உடனே ஒரே திசையில் மின்னோட்டம் காவும், ஒரே திசையில் மின்னோட்டம் காவும், ஒரே திசையில் மின்னோட்டம் காவும் ஒரே திசையில் மின்னோட்டம் காவும் இரண்டு
நீண்ட நேரிய சமாந்தர கடத்திகள். ஒரே திசையில் மின்னூட்டம் காவும் ஒரே திசையில் மின்னூட்டம் காவும் இரண்டு நீண்ட நேரிய சமாந்தர கடத்திகள். நீண்ட நேரிய சமாந்தர கடத்திகள் ஒன்றை ஒன்று கவரும். ஒன்றை ஒன்று கவரும். ஒன்றை ஒன்று கவரும். அடுத்த வரியில எதிர் திசையில் மின்னோட்டம் காவும் கடத்திகள். எதிர் திசையில் மின்னோட்டம் காவும் கடத்திகள். எதிர் திசையில் மின்னோட்டம் காவும் கடத்திகள். எதிர் திசையில் மின்னோட்டம் காவும் கடத்திகள் ஒன்றை ஒன்று தள்ளும். எதிர் திசையில் மின்னோட்டம் காவும் கடத்திகள் ஒன்றை ஒன்று தள்ளும். எதிர் திசையில் மின்னோட்டம் காவும் கடத்திகள் ஒன்றை ஒன்று தள்ளும். அடுத்த வரியில இரு சந்தர்ப்பங்களிலும் கம்பியின் அலகு நீளத்திற்குரிய விசை. இரு சந்தர்ப்பங்களிலும் கம்பியின் அலகு நீளத்திற்குரிய விசை. இரு சந்தர்ப்பங்களிலும் கம்பியின் அலகு நீளத்திற்குரிய விசை F இன் கீழ் L சமன் mu node I1 I2 விங்கில் 2 pi d. F இன் கீழ் L சமன் mu node I1 I2 கீழ் 2 pi d. மின்னோட்டம் உங்களுக்கு ஒரே திசையில போகுமாக இருந்தால் உள்ளுக்கு வெளியே புலக்கோடுகள் வரப்போகுது. இந்த திசையில போங்க. இங்க அப்படிதான் வெளியே கீர்ன விஷயம் தான். திரும்ப போனா அப்படியே வந்து ரெண்டும் சேர்ந்து ஒரே திசையாக போகும். ஸோ இந்த புள்ளி வந்து எக்ஸ் என்று போட்டோம்னா எக்ஸ் வந்து நியூட்ரல் பாயிண்டா, அதாவது டிஎக்ஸ் வந்து பூஜ்ஜியமாக காணப்படும். காந்தப்பாய் எடுத்து எக்ஸ்ல வந்து 0 வரைக்கும். அதே இது எதிர் திசையாக மின்னோட்டம் போகும். இதுல எப்படி வரப்போகுது? இது எக்ஸ் போட்டோம்னா யோசிச்சு பாருங்க. எடுத்தீங்க அஞ்சால கிராஸ், இஞ்சாலையும் கிராஸ், ரெண்டுமே கிராஸ் தான் இருக்கும்.
அப்ப நிச்சயமா உங்களுக்கு என்ன செய்ய மாட்டேது எக்ஸ்ல பூஜ்ஜியம் வராது. ஸோ பி எக்ஸ் என்னவா இருக்குமாட்டா ஈக்குவல் டு நோட்டாக இருக்கு, பூஜ்ஜியம் வராது. ஐ இது 1 போறோம், இது I2 போறோம். I1 I2 சமனாக இருந்தால் இந்த இடத்துல I1ம் I2ம் சமனாக இருந்தால் I1ம் I2ம் சமனாக இருந்தால் எக்ஸ் வந்து நடுப்புள்ளியில கிடைக்கும். ரெண்டும் சமனா இருந்தா. ஒருவேளை I1 பெருசா இருந்தா I1 பெருசா இருந்தா I2 சின்னதா இருந்தா எக்ஸ் வந்து I2க்கு கிட்டவாகி எக்ஸ் என்ற புள்ளி வரும். மின்னோட்டம் சிறிய மின்னோட்டத்துக்கு கிட்ட என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா உங்களோட நியூட்ரல் பாயிண்ட் வரும். ஏன்னா இவருக்கு தள்ளுக விசை கூட என்னதால தள்ளுக விசைன்றதை விட அந்த பயத்துல வலிமை கூட என்னதால வலிமை கூட வரதால எக்ஸ் வந்து கொஞ்சம் நகர்ந்து வரும். மின்புலம் மாதிரி தான். மின்புலத்துல எப்படி வலிமை மின்வலிமை கூடியதுல இருந்து தள்ளிய தூரத்துல காந்தப்பாய அந்த பூச்சிய புள்ளி உருவாகுதோ, நியூட்ரல் பாயிண்ட் உருவாகுதோ, சூனிய புள்ளி வர மாதிரி தான் செய்யும். மின்னோட்டம் தள்ளின புள்ளியில உங்களுக்கு நியூட்ரல் பாயிண்ட் கிடைக்கும். சில பிள்ளைகள் நோட் அடுத்த வரி இல்லையா, அதுக்குள்ள 3 வழிங்க 4வது 2 படத்தை எங்க இருக்கு, 2 படத்தை எங்க இருங்க. ரைட், கேள்வி கொள்ளுங்க. I1 சமன் I2 எனின் I1 சமன் I2 எனின் I1 சமன் I2 எனின் X மத்தியில் இருக்கும். I1 சமன் I2 எனின் X மத்தியில் இருக்கும். X மத்தியில் இருக்கும். I1 பெரிது I2 எனின் I1 பெரிது I2 எனின் I1 பெரிது I2 எனின் X I2வின் பக்கம் நகரும். I1 பெரிது I2 எனின் X I2வின் பக்கம் நகரும். X I2வின் பக்கம் நகரும். எக்ஸாம்பிள் கொஞ்சம் கிராஃப் கேட்பாங்க. காந்த பயர் சம்பந்தமான கிராஃப். இந்த கடத்திய ஒரே திசையில மின்னோட கடத்தியா இருந்தா எப்படி உங்களுக்குரிய காந்தப்பாய அடர்த்தி மாறுற கிராஃப் இருக்கும். ஒருவேளை மின்னோட்டத்தை இப்படி தருவாங்க, அல்லது இல்ல ஒன்று தானே 2 கொஸ்டின் தான் அர்த்தம். 2 உள்நோக்கிய திசையில மின்னோட்டம் போகுதுன்னு அர்த்தம். 2 முறை தானே மின்னோட்ட திசையா முடிந்தாலும் தானே 2 முறையுமே தருவாங்களா. ஒரு கொஸ்ட் தந்துட்டு கிராஃப் கேட்கலாம், அல்லது அம்புக்குரிய தந்து கிராஃப் கேட்கலாம். நீங்க முடிவெடுத்துக்கோங்கன்னா இது ஐயா காந்தப்புல மின்னோட்டம் உள்ளு போகுது, காந்தப்புலம் இப்படி வட்ட வட்டம் உருவா போகுது, ரைட்டா வட்டம் இப்படி உருவா போகுதா மின்னோட்ட காந்தப்புலம் இப்படி எடுத்த மாட்டா கடத்தியாக எடுத்துக்க மாட்டா. இதில் வச்சு பாத்தீங்கன்னா இதால வாரது வந்து க்ராஸ், இதில் வாரது டொட், இதில் வாரது க்ராஸ் டொட் வரப்போகுது. இது எடுத்து பாத்தீங்கன்னா இது அப்படி கலமா கலன இந்தியால க்ராஸ் வரப்போகுது. இது 1 போறனா, இது 2 போறோம், இது க்ராஸ் 1 போறனா, இது க்ராஸ் 2,
இங்கால டாட் வர போகுது டாட் சரியா பிள்ளைகள் இப்ப என்ன செய்ய போகுது உங்களுக்கு மத்தியில டொட்டும் கோஷம் வந்து என்ன செய்ய மாட்டா ஜீரோ ஆகிடும் உங்களுக்கு கிராஃப் வரப்போகுது இந்த கிராஃப் எடுத்துக்கலாம் இருந்தால் மின்னோட லைன் எப்படி இருக்கிறேன்னா இதை இங்க பிடிக்கிறேன் இப்படி பிடி மின்னோட்டமா இது சரியா இது மின்னோட்டமா ஐ கடத்தி உள்ளு போய் மயக்கிறதுங்க சரியா இந்த இடத்துல சென்டர்ல என்ன செய்யும் ரெண்டு மத்திய புள்ளியில ரெண்டு மை சமன் எடுத்தீங்கன்னா ரெண்டு மீண்டும் சமன் ஐ என்ன போட்டிக்கணும் ரெண்டு மை சமனாக இருந்தால் சென்டர்ல என்ன செய்யும் உங்களுக்கு பூஜ்ஜியம் வரும் பருமனையும் திசையும் எடுத்தீங்கன்னா இப்படி இப்படி வராதா இது எனக்கு பருமனுக்கு மட்டும் இருக்கணும் இது பருமனுக்கு மட்டும் திசையை மென்ஷன் பண்ணலையா பருமனுக்கு மட்டும் இருக்கேன் பருமனுக்கு மட்டும் அப்படி வரும் திசையையும் கீர்னீங்கன்னா பருமனுக்கும் திசையும் கிராஃப் கீர்னீங்கன்னா பருமன் திசையை மென்ஷன் பண்ணீங்களா இருந்தால் இது கிராஸ் இது டாட் ஒன்று ஒரு திசையா இருந்தா டாட் வந்து எதிர் திசையா இருக்கு சோ பூஜ்ஜியமும் வரணும் கட்டாயமா திசை மாற வேணும் நான் கிராஸ் இங்கல எடுத்தோம்னா டொட்னு செய்யணும் சோ இப்போ உங்களை பொறுத்தவரை டொட்ன்றது கீழ் வர போகுது சோ இது இந்த பகுதியான உங்களுக்கு டாட் இல்லைங்க அப்படி உங்களுக்கு காந்தப்பாய இடத்தில இதான் பி 2 மினிட் முடிஞ்சா கேக்குறீங்கன்னா உங்களோட படத்துல காந்தப்பாய இடத்தி டொட்ன்றது இது நீங்க மேல் பகுதி முதலாவது தான் கொஸ்டா கருதுறீங்க அப்ப இது உங்களுக்கு டொட் வரத்தால இந்த பகுதி எங்க வரும்னு கேட்டீங்கன்னா கீழே வர போகுது சரியா கீழே வரும் டொட் நீங்க கீழே தான் டொட்டை கருதுறீங்க இங்கால பிளஸ் இருக்குதால இது செய்ய ஜீரோ போவாது அனுப்புமா தூரத்தோட கிராஃப் எக்ஸுக்கு பிக்குமான கிராஃப் ரெண்டும் ஒரே திசையில மின்னோட்டம் செல்லுமாக இருந்தார் இது நான் பருமனுக்கு மட்டும் இருக்கேன் பருமனுக்கு மட்டும் இருந்தா நான் பிளஸ் மைனஸ் ஒன்று மென்ஷன் பண்ணல கிராஃப் கீழே கொண்டு வரவே இல்லை ஒன்று பூஜ்ஜியம் ஆகுது அடுத்தது ரெண்டுக்கும் பெருமானம் வருது திசையை மென்ஷன் பண்ணமாக இருந்தால் நான் ஃபர்ஸ்ட் கேட்கிறேன் முதலாவது லைன் கொஸ்ஸ பிளஸ் எடுக்கிறதால இவரை மேல் எடுக்கிறது பிளஸ் இவருக்கு வர்றது ஜீரோ ஆயிட்டு நடுவுல இவருக்கு வர அங்கால வர டொட்டெல்லாம் இங்க கொண்டு வரும் இதுல வர டொட்டெல்லாம் இங்கல கொண்டு வர மைனஸ் அதே மாதிரி இவருக்கு இஞ்சால பக்கம் பிளஸ் கொஸ்டான் பிளஸ் எடுத்ததால இங்கல வர கொஸ் மேல இவருக்கு டொட் இங்கல வர போது டொட் வந்து கீழே வரும் ரெண்டே முதல் இருக்கீங்களா ரெண்டே முதல் ஒரே திசையில மின்னோட்டம் போகும்னா வர காந்தப்பாய எடுத்து ரைட் மின்னோட்ட இப்ப திசை மாத்தணும் மின்னோட்ட திசை எது திசையா மாறும்டா இங்கல cross ரெண்டு இது டாட் ரெண்டால வர டாட் சோ நடுவுல உங்களுக்கு என்ன செய்ய போறல உங்களுக்கு இப்ப பூஜ்ஜியம் வர போவது இல்லை அப்ப கிராஃப் என்ன செய்யும் பருமனை மட்டும் இருக்கீங்களா பூஜ்ஜியம் வராது பருமனுக்கு பிரச்சனை வராது பருமனுக்கு ஒரு மாற்றம் இல்லை திசைக்கு எது நீங்க பூஜ்ஜியம் வராதுன்றதால உங்களுக்கு கிராஃப் ரெண்டும் cross தானே பிளஸ் எடுத்ததால அதுவும் cross இதுவும் cross ரெண்டுமே பிளஸ் பூஜ்ஜியம் வராது பிளஸ் இஞ்சாலைன் டாட் இஞ்சாலைன் டாட் cross மேல எடுத்தோம்னா டாட் கீழே வரணும் இந்த டாட் கீழே தான் இருக்கார் ஆனா இந்த இப்ப இவர் கீழே டாட் கீழே வரணும் இவர் நம்ம எடுத்ததான் பிளஸ் மைனஸ் நம்ம டாட் cross வந்து பிளஸ் எடுத்ததால cross மேல பிளஸ் வருது டாட்டுக்கு மைனஸ் இவருக்கும் டாட் மைனஸ் தான் இவருக்கும் டாட் மைனஸ் தான் ரெண்டு கீழே வரும் ரெண்டு மின்னோட்டம் வந்து எதிர் திசையா போகுமாக இருந்தா அதையும் குறிக்கோங்க அப்படியே
சமனா நமக்கு என்ன செய்யும்? யாரு பெரியாலோ அவரை தள்ளி, அதாவது சின்னால் பக்கமாக அந்த பூஜ்ஜியம் மத்தியில ஒண்ணு அனுமராது. பூஜ்ஜியம் வரலாம், மேபி பூஜ்ஜியம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்ப என்ன கேட்டீங்கன்னா, ரெண்டும் சமனா இருந்தா ஒரு காலம் வராது. ஐவன் நல்ல மிக ஐவன் பெருசா இருந்து I2 இருந்தா இந்த பக்கம் வந்தா பூஜ்ஜியம் வரலாம். ஐவன் பெருசா இருந்தா, ஒருவேளை I2 பெருசா இருந்தால் இஞ்சால பக்கம் பூஜ்ஜியம் வரலாம். I2 பெருசா இருந்தா இவரால வார இஞ்சல வார டாட் இங்க வர போகுது, சாரி கொஸ் இஞ்சல வர போகுது, ஐயல ஃப்ரெண்ட்ல வர கொஸ் இஞ்சல வர போகுது. சோ I2 பெருசா இருந்தால் இது I2 பெருசா இருந்தா இஞ்சால பூஜ்ஜியம் வரலாம், 0 ஆகலாம். I1 பெருசா இருந்தா இஞ்சால பக்கம் பூஜ்ஜியம் வரலாம். சரியா? பூஜ்ஜியம் வர வாய்ப்பு இருக்கா? மத்தியில வராது. உங்களோட மின்புலமா இதான் பிள்ளைகள். மின்புலம் எப்படி உங்களுக்கு மத்திய ரெண்டும் ஒரே மின்புலமா இருந்தா நடுவுல பூஜ்ஜியம் வராது. அதே மாதிரி தான் பிளஸ் மைனஸ் வரக்குள்ள உங்களுக்கு பூஜ்ஜியம் வராத மாதிரி தான் இங்கேயுமா கவர்ச்சிகள் வரக்குள்ள வெளியால பூஜ்ஜியம் வரலாம். அது மின்னோட்டத்துல பருமனை பொறுத்து மாறும். யாரு பேசோ அவர்ல தள்ளி திசையில இந்த பூஜ்ஜியம் கிடைக்கும். சரியா பிள்ளைகள்? வரைஞ்சது காணும், எழுங்க கேள்விய. ஒரு நீளமான கடத்தியினூடாக ஒரு நீளமான கடத்தியினூடாக ஒரு நீளமான கடத்தியினூடாக நீளமான கடத்தியினூடாக 2 ஆம்பியர் மின்னோட்டம் பாய்கிறது. இரண்டு ஆம்பியர் மின்னோட்டம் பாய்கிறது. இக்கடத்தியில் இருந்து இக்கடத்தியிலிருந்து 20 சென்டிமீட்டர் தூரத்தில் காந்தப்பாய அடர்த்தி யாது? ஒரு நீளமான கடத்தியினூடாக 2 ஆம்பியர் மின்னோட்டம் பாய்கிறது. இக்கடத்தியிலிருந்து 20 சென்டிமீட்டர் தூரத்தில் காந்தப்பாய அடர்த்தி யாது? இக்கடத்தியிலிருந்து 20 சென்டிமீட்டர் தூரத்தில் காந்தப்பாய அடர்த்தி யாது? என்ன ஆன்சர் பிள்ளைகள்? சரி பிள்ளைகள், ரைட். 2 தடவை 10 செய்ய 6 டெஸ்ட்ல 2வது கேள்வி. அதுல 2வது கேள்வியா? அதுல 2வது கேள்வி. இக்கடத்தியிலிருந்து சமாந்தரமாக இக்கடத்தியில் இருந்து சமாந்தரமாக அதிலிருந்து 20 சென்டிமீட்டர் தூரத்தில் இக்கடத்தியிலிருந்து சமாந்தரமாக அதிலிருந்து 20 சென்டிமீட்டர் தூரத்தில் 40 சென்டிமீட்டர் நீளமான கடத்தி வைக்கப்பட்டது.
இக்கடத்தியிலிருந்து சமாந்தரமாக 20 சென்டிமீட்டர் தூரத்தில் 40 சென்டிமீட்டர் நீளமான கடத்தி வைக்கப்பட்டது. 40 சென்டிமீட்டர் நீளமான கடத்தி வைக்கப்பட்டது. அதனூடாக 3 ஆம்பியர் மின்னோட்டம் செலுத்தப்பட்டது. அதனூடாக 3 ஆம்பியர் மின்னோட்டம் செலுத்தப்பட்டது. அதனூடாக 3 ஆம்பியர் மின்னோட்டம் செலுத்தப்பட்டது. இக்கடத்தியில் தொழிற்படும் விசை யாது? இக்கடத்தியில் தொழிற்படும் விசை யாது? இக்கடத்தியில் தொழிற்படும் விசை யாது? என்ன ஆன்சர் பிள்ளைகள்? சரியா ரைட். போடு வாரம் பிள்ளைகள். முதலாவது சாராங்க நீண்ட நேரிய கடத்தி. சோ அவர்ல தொழிற்படுற விசையை நீங்க டிரெக்டா காண்றது உங்களுக்கு உண்மையா கஷ்டம். ரைட். நீண்ட நேரிய கடத்தி எனத்தால அவரை நீங்க நீளத்தை வச்சு ஒன்றும் செய்யல, நீள தெரியும் அவங்களுக்கு. ஆனா இதுல வார மின்னோட்டம் உங்களுக்கும் 2 ஆம்பியர். இதனால வார ஒரு புலம் ஒன்று உருவாகுது, பி என்ற புலம் வச்சுக்கோம். அவர காந்தப்பாய அடுத்து 2 தர 10⁶ டெஸ்லா. எவ்வளவு தூரம் கேட்டீங்கன்னா 20 சென்டிமீட்டர் தூரத்துல உருவாகிற காந்தப்பாய அடுத்து. அதே தூரத்துல ஒரு கடத்திய கொண்டு வைக்கிறாங்க. அந்த கடத்தில நீளம் எல் 40 சென்டிமீட்டர் நீளமான ஒரு கடத்தியை வைக்கிறாங்க. ஸோ வச்சாங்க என்னன்னு கடத்தில ஒரு ஃபோர்ஸ் வர போதும். நமக்கு மின்னோட்ட திசை ஒன்று நமக்கு தேவையில்லை, எங்கால வார ஒன்றுமே தேவையில்லை. ஒரு ஃபோர்ஸ் உருவாகுது, கவர்ச்சியோ தள்ளுகையோ ஒரே திசையா நமக்கு ஒன்றும் தேவையில்லை. இந்த இடத்துல விசை உருவா போகுது. விசை என்னவா இருக்கும்? பில்லா இருக்கும். இந்த கடத்தில உள்ள காந்தப்பாய் அடுத்து 2 தர 10⁶ மின்னோட்டம் 3 ஆம்பியர் செலுத்தப்படுது. இல்ல வார மின்னோட்டம் 3 ஆம்பியர். ஸோ 3 எல்லுக்கு மேல 40 தர 10⁶2. நாம் 12 24 24 தர 10⁶8ல உண்டு போன 10⁶7 நியூட்டன். சோ இவர்ல உருவாகிற விசை 24 தர 10⁶7 இருந்தால் போட்ட படத்தின்படியா 24 தர 10⁶7 நியூட்டன் இதுல உருவாகமாக இருந்தா, இப்ப நீங்க ஷுவரா சொல்லலாம் இந்த கடத்திலையும் அதே அளவு ஃபோர்ஸ் உருவாகும் கேட்கலாம். உண்மையான பிள்ளைகள், இந்த இடத்துல 24 தர 10⁶7 உருவாக நிச்சயமா இதர்லையும் உருவாகிற அந்த காந்தப்பாய வலிமை விசை காந்த விசையில பரிமாணம் அதான் தவிர நீங்க ஏழியா இவரை காண்றதுக்கு உங்களுக்கு சமமான தரவுகள் போத நீளமான கடத்தி நீளம் தெரியும். ஆனா இவரை வச்சு நீங்க என்ன செய்யலாம்டா, இந்த கடத்தில காந்த விசையை நீங்க காணலாம். சரியா பிள்ளைகள்? கொஞ்சம் சுருக்கல பிள்ளை விட்டீங்க, செக் பண்ணி பாருங்க. அவ்வளவு பிள்ளை விடாதீங்க சுருக்கல. சரியானே? ரைட். சுருக்கல பிள்ளை விடுறது கொஞ்சம் குறைச்சிக்கொள்ளுங்க. ரைட். அடுத்த கேள்வியா? மிக நீளமான இரு கடத்தி. மிக நீளமான இரு கடத்திகள்.
மிக நீளமான இரு கடத்திகள் ஒன்றுக்கொன்று சமாந்தரமாக ஒரு மீட்டர் இடைத்தூரத்தில் வைக்கப்பட்டு இரு நீளமான கடத்திகள் ஒன்றுக்கொன்று சமாந்தரமாக ஒரு மீட்டர் இடைத்தூரத்தில் வைக்கப்பட்டு இரு கடத்திகளினூடாகவும் ஒரே அளவான ஒரு ஆம்பியர் மின்னோட்டம் செலுத்தப்பட்டது. இரு கடத்திகளினூடாகவும் ஒரே அளவான ஒரு ஆம்பியர் மின்னோட்டம் செலுத்தப்பட்டது. இரு கடத்திகளினதும் ஓரலகு நீளத்தில் தொழிற்படும் காந்த விசையின் அளவை கணிக்க. திரும்ப சொல்றேன், கேள்வி எழுதாதீங்களா? மிக நீளமான இரு கடத்திகள் ஒன்றுக்கொன்று சமாந்தரமாக ஒரு மீட்டர் இடைத்தூரத்தில் வைக்கப்பட்டு இரு கடத்திகளினூடாகவும் ஒரே அளவான ஒரு ஆம்பியர் மின்னோட்டம் செலுத்தப்பட்டது. இரு கடத்திகளினதும் ஓரலகு நீளத்தில் தொழிற்படும் காந்த விசையின் அளவை கணிக்க. இரு கடத்திகளினதும் ஓரலகு நீளத்தில் தொழிற்படும் காந்த விசையின் அளவை கணிக்க. குயிக்கா செய்யலாம் இந்த கேள்வியை. இந்த கேள்வி உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. சுருக்கத்தீங்கன்னா F/L என்ற பெருமானம் வரும். 2 தர 10⁻7 நியூட்டன். நீளமான கடத்தி ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடைவெளி 1 மீட்டர். ரெண்டிலையும் 1 ஆம்பியர் மின்னோட்டம் செலுத்தப்படுகிறது. இடைப்பட்ட ஃபோர்ஸ் 0.2 மைக்ரோ நியூட்டன். அதான் அர்த்தம். 2 தர 10⁻7 அர்த்தம் 0.2 மைக்ரோ நியூட்டன் அர்த்தம். அதுல 2 தர 10⁻7 நியூட்டன். ரைட். இதுதான் ஆம்பியருக்கான டெஃபினிஷன். இரண்டு நீண்ட நேரிய கடத்திகள் 1 மீட்டர் இடைவெளியில் சமாந்தரமாக வைக்கப்பட்டு 2 நீண்ட நேரிய கடத்திகள் 1 மீட்டர் இடைவெளியில் சமாந்தரமாக வைக்கப்பட்டு அவற்றினூடாக ஒரே அளவு மின்னோட்டம் பாயும் போது இரு கடத்திகளினதும் அலகு நீளத்தில் தொழிற்படுகின்ற விசை. சமாந்தரமான நீண்ட நேரிய கடத்திகள் 1 மீட்டர் இடைவெளியில் வைக்கப்பட்டு இரு கடத்திகளினூடாகவும் ஒரே அளவு மின்னோட்டம் பாயும் போது அவற்றின் அலகு நீளத்தில் தொழிற்படுகின்ற விசை. ஒரு அலகு நீளம் 1 மீட்டர் நீளம். அதன் அர்த்தம் அலகு நீளம் அர்த்தம் வரும் 1 மீட்டர் நீளம். அலகு நீளத்தில் தொழிற்படுகின்ற விசை
0.2 மைக்ரோ நியூட்டன் அல்லது 2.17 நியூட்டனாக இருந்தால் அதில் செலுத்தப்படும் மின்னோட்டம் 1 ஆம்பியர் எனப்படும். இந்த வரைவிலக்கணம் இரண்டு சமாந்தரமான நேரிய கடத்திகள் 1 மீட்டர் இடைவெளியில் வைக்கப்பட்டு அவற்றினூடாக ஒரே அளவு மின்னோட்டம் செலுத்தப்படும் போது அதன் ஒரு அலகு நீளத்தில் தொழிற்படுகின்ற விசை 2.10�7 நியூட்டனாக காணப்படின் அதில் செலுத்தப்படுகின்ற மின்னோட்டம் 1 ஆம்பியராக இருக்கும். டெபினிஷன் கொஞ்சம் பெருசு, ஆனா உங்களுக்கு விலங்கெடுத்தான் எழுதலாம். பாடமாக்கி எதுவும் எடுக்க மாட்டீங்க, விலங்கெடுத்துக் கொள்ளுங்க. எப்படி எழுத போறீங்க நீங்க ரிசீவ் பண்ணுங்க. நீண்ட நேரிய சமாந்தர கடத்திகள் 1 மீட்டர் இடைவெளியில் வைக்கப்பட்டு அவற்றினூடாக ஒரே அளவு மின்னோட்டம் செலுத்தப்படும் போது அவற்றில் தொழிற்படும் அலகு நீளத்திற்கான விசை இல்லையா, விசை இல்ல, அலகு நீளத்திற்கான விசை 1 மீட்டர்ல வரக்கூடிய விசை, அலகு நீளத்திற்கான விசை 2.10�7 மீட்டராக காணப்படும். அதில் செலுத்தப்படுகின்ற மின்னோட்டத்தின் அளவு 1 ஆம்பியராக இருக்கும். ரைட், இதான் என்னது டெஃபினிஷன். விளங்குதா பிள்ளைங்க? திரும்ப சொல்றேன் கவனி, பாடமாக்க தேவையில்லை. இப்போ உங்களுக்கு மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடும். 2 நேரிய சமாந்தர கடத்திகள் 1 மீட்டர் இடைவெளியில் வைக்கப்பட்டு, படமாக்க நீங்க என்ன, 2 நேரிய சமாந்தர கடத்திகள் 1 மீட்டர் இடைவெளியில் வைக்கப்பட்டு அவற்றினூடாக ஒரே அளவு மின்னோட்டம் செலுத்தப்படும் போது ஓரலகு நீளத்தில் தொழிற்படுகின்ற விசை 2.10�7 நியூட்டனாக காணப்படும். அதில் செலுத்தப்படுகின்ற மின்னோட்டத்தின் அளவு 1 ஆம்பியர் எனப்படும். இதான் நீங்க எழுத வேண்டியது. ஹெரிங் போடுவாங்க, ஆம்பியருக்கான வரைவிலக்கணம். ஆம்பியருக்கான வரைவிலக்கணம் ஆம்பியருக்கான வரைவிலக்கணம் எழுதுங்களா? இரு மெல்லிய மிக நீண்ட நேரிய சமாந்தர கடத்திகள், இரு மெல்லிய மிக நீண்ட நேரிய சமாந்தர கடத்திகள் நீண்ட நேரிய சமாந்தர கடத்திகள் வெற்றிடத்தில் நேரிய சமாந்தர கடத்திகள் வெற்றிடத்தில் 1 மீட்டர் வேறாக்கத்தில் வைக்கப்பட்டு 1 மீட்டர் வேறாக்கத்தில் வைக்கப்பட்டு அவற்றினூடாக 1 மீட்டர் வேறாக்கத்தில் வைக்கப்பட்டு அவற்றினூடாக ஒரே அளவு உறுதி மின்னோட்டம் பாயும் போது ஒரே அளவு உறுதி மின்னோட்டம் பாயும் போது ஒரே அளவு உறுதி மின்னோட்டம் பாயும் போது இரு கடத்திகளினதும்
ஒவ்வொரு மீட்டர் நீளத்திலும் இரு கடத்திகளினதும் ஒவ்வொரு மீட்டர் நீளத்திலும் ஒவ்வொரு மீட்டர் நீளத்திலும் தொழிற்படும் விசை இரு கடத்திகளினதும் ஒவ்வொரு மீட்டர் நீளத்திலும் தொழிற்படும் விசை இரண்டு தர 10⁷ நியூட்டன் எனின் ஒவ்வொரு மீட்டர் நீளத்திலும் தொழிற்படும் விசை 2 தர 10⁷ நியூட்டன் எனின் அக்கடத்திகளின் ஊடான ஓட்டம் 1 ஆம்பியர் எனப்படும். அக்கடத்திகளின் ஊடான ஓட்டம் 1 ஆம்பியர் எனப்படும். அக்கடத்திகளின் ஊடான ஓட்டம் 1 ஆம்பியர் எனப்படும். பிள்ளைகள் F/L வரக்குள்ள அலகு நீளத்துக்கான விசை என்ன கேக்குறாங்க. சோ அதுல வரக்குள்ள உங்களுக்கு அலகு நீளத்துக்கான விசையிட யூனிட் வந்து 10⁷ நியூட்டன் மீட்டர் -1 வரும். சரியா? இதுக்கு முன் செஞ்ச கேள்விக்கு நீங்க செஞ்ச கேள்விகளுக்கு ஆன்சர் வரக்குள்ள 2 தர 10⁷ நியூட்டன் மீட்டர் -1 வரும். நம்ம தந்த டிஃபைன் பண்ணக்குள்ள 1 மீட்டர் கருதுறதால உருவாகிற விசை 2 தர 10⁷ நியூட்டன் மட்டும் தான் போடுவோமா? நீங்க அலகுகள் நீங்க ரிசீவ் பண்ணிக்கோங்க. F/L இருந்து வரக்குள்ள நியூட்டன் மீட்டர் -1 வர்ற யூனிட். சரியான? இரு மெல்லிய மிக நீண்ட நேரிய சமாந்தர கடத்திகள் வெற்றிடத்தில் 1 மீட்டர் வேறாக்கத்தில் வைக்கப்பட்டு அவற்றினூடாக ஒரே அளவு உறுதி மின்னோட்டம் பாயும் போது இரு கடத்திகளினதும் ஒவ்வொரு மீட்டர் நீளத்திலும் தொழிற்படும் விசை 2 தர 10⁷ நியூட்டன் எனின் கடத்திகளினூடான ஓட்டம் 1 ஆம்பியர் எனப்படும். சரியோ? சரி. சரியா? எழுதுங்க கேள்வி ஒண்ணா. முடிவிலி நீள இரு சமாந்தர கடத்திகள் முடிவிலி நீள இரு சமாந்தர கடத்திகள் A, B முடிவிலி நீள இரு சமாந்தர கடத்திகள் A, B ஒரே திசையில் 2 ஆம்பியர் 4 ஆம்பியர் 2 ஆம்பியர் 4 ஆம்பியர் மின்னோட்டத்தை காவும் போது 2 ஆம்பியர் 4 ஆம்பியர் மின்னோட்டத்தை காவும் போது அவற்றுக்கு இடைப்பட்ட தூரம் 6 மீட்டர். அவற்றுக்கு இடைப்பட்ட தூரம் 6 மீட்டர். திரும்ப கேள்வி வாசிக்கிறேன் பிள்ளைகளா. முடிவிலி நீள இரு சமாந்தர கடத்திகள் A, B ஒரே திசையில் 2 ஆம்பியர் 4 ஆம்பியர்
மின்னோட்டத்தை காவும் போது அவற்றுக்கு இடைப்பட்ட தூரம் 6 மீட்டர். முதலாவது கேள்வி, அக்கம்பி இணைக்கப்படும் கோட்டின் நடுப்புள்ளியில் அக்கம்பி இணைக்கப்படும் கோட்டின் நடுப்புள்ளியில் அக்கம்பி இணைக்கப்படும் கோட்டின் நடுப்புள்ளியில் விளையுள் காந்தப்பாய அடர்த்தி யாது? விளையுள் காந்தப்பாய அடர்த்தி யாது? அக்கம்பி இணைக்கப்படும் கோட்டின் நடுப்புள்ளியில் விளையுள் காந்தப்பாய அடர்த்தி யாது? கேள்வி எழுதாதாக்களுக்கு படத்துக்கு கேள்வி சரியா? 2 சமாந்தரமான நேரிய கடத்தியாம். இடைப்பட்ட தூரம் 6 மீட்டர். ஒன்றுல 2 ஆம்பியர், அடுத்துல 4 ஆம்பியர். மத்திய புள்ளியில உள்ள காந்தப்பாய அடர்த்தி என்ன? சென்டர்ல உள்ள சென்டர் இது 3 மீட்டர். விளையுள் காந்தப்பாய அடர்த்தி என்ன? இதான் முதலாவது கேள்வி. ஆன்சரை செய்தாக்கள் அனுப்பலாம். அனுப்பாதீங்க, இல்ல செக் பண்ணுங்க. 2 ஆம்பியரால வரக்கூடியது பார்ப்போம். முதலாவது 2 ஆம்பியரால வரக்கூடியது நான் இது கடத்தி ஏ தானே, இது கடத்தி பி சரியா? ஏயால வரக்கூடியது cross. அப்ப BA அது cross தானே, நான் cross தானே போடுறேன். BA cross mu naught I இன் கீழ் 2 pi D இந்த புள்ளியில உருவாகிற காந்தப்பாய அடர்த்தி cross BA. மின்னோட்டத்துக்கு பதிலா 4 பை தர 10⁻7 மின்னோட்ட மைக்கு பதிலா 2 ஆம்பியர் 2 பை டிக்கு பதிலா 3 2 பை வெட்டுப்பட போதுமே 2 வரும் 4 எண்கள் 3 4 எண்கள் 3 தர 10⁻7 டெஸ்லா. நீ நிறைய பேர் இதோட விடையை விட்டுருப்பீங்க நினைக்கிறேன். நான் சரியான உங்களுக்கு சொல்லிட்டேன் ஆன்சரை. நிறைய பேர் வந்து இந்த ஸ்டெப் நீங்க முடிச்சிருப்பீங்க நம்புறேன். ஏன்னா நீங்க அங்க செஞ்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க தெரியும் எனக்கு சொன்னாக்கள் அரைவாசி பேர் இதோட ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ஆனா கேட்ட கேள்வி விளையுள் காந்தப்பாய எடுத்துக்கிட்டால இவராலையும் பார்க்கணும் இல்லையே 4 ஆம்பியராலையும் வரப்போகுது. 4 ஆம்பியரால இங்கால க்ரோஸ் இங்கால டொட். சோ 4 ஆம்பியரால வர பி என்று போட்டுனா அது டொட்டா இருக்கு. இந்த இடத்துல க்ரோஸ் அண்ட காந்தப்பாய அடர்த்தியும் வரும், டொட் அண்ட காந்தப்பாய அடர்த்தியும் வரும். 4 ஆம்பியரால வர டொட் அது என்ன வரைக்கும் மாட்டா மியூ நோட் 4 பை தர 10⁻7 ஐக்கு பதிலா 4 ஆம்பியர் 2 பை டிக்கு பதிலா 3 2 வெட்டுப்பட்ட 8⁻3 தர 10⁻7 டெஸ்லா வரப்போது. பியால வரக்கூடிய அந்த காந்தப்பாய அடர்த்தி. விளையுள் காந்தப்பாய அடர்த்தி கிடையாங்க. 1 cross 1 டொட் கழிபட போது விளைவுள்ளாக டொட் வரும். என்ன டொட் தான் கூட விளையுள் காந்தப்பாய அடர்த்தி டொட்டில வரப்போது கேட்டீங்கன்னா 4⁻3 தர 10⁻7 டெஸ்லாவாக இருக்கும். இது டொட் விளங்க பிள்ளைகள். சோ விளைவுள் காந்தப்பாய டொட் தான் வரும். இந்த இடத்துல என் டொட்டுக்கு தான் வலிமை கூட வாங்கி மத்திய புள்ளியில் எப்படி எத்தனை பேர் இந்த ஐடியாவை செஞ்சுக்கிறது தெரியாது. சில ஆட்கள் வந்து இந்த ஸ்டெப்பை நிப்பாட்டி இருக்கலாம். ஆனா உங்களுக்கு விட சமண வாரத்தால ஒரு போல நீங்க சொன்னபடி நான் சரின்னு சொல்லியிருப்பேன். உங்களுக்கு இப்ப விளங்க பாத்தீங்கன்னா சரியா பிள்ளைகள்? கொஞ்சம் கவனமா இது போல செய்யற கேள்வியில கொஞ்சம் பார்த்துச்சிங்க. காந்தப்புலம் ஒன்றால மட்டும் வரப்போவது இல்லை. 2 மின்னோட்டம் இருந்தா அந்த 2 ஆலையும் என்ன செய்யும் காந்தப்புலம் வரும். மத்தாக்கள் செக் பண்ணாக செக் பண்ணுங்க, எழுதாக எழுதிக்கோங்க. எழுதிட்டு போர்டு எழுதுக்கலாம். 2வது கேள்வி எழுதிட்டு எழுதுக்கலாம். 2வது கேள்வி அதுல ரைட்டா 2வது கேள்வி எழுதுங்க. முதலாவது கம்பி ஏயிற்கு இடதுபுறத்தில் 2 மீட்டர் தூரத்தில் காந்தப்பாய அடர்த்தி யாது? கம்பி ஏயிற்கு இடதுபுறத்தில் 2 மீட்டர் தூரத்தில் காந்தப்பாய அடர்த்தி யாது?
கேள்வி இதான் கம்பி ஏ, இடதுபுறம் இஞ்சி அடிக்கானா 2 மீட்டர் தூரத்துல காந்தப்பாய அடர்த்தி. நான் இதை பி எக்ஸ் போட்டீங்க ஃபர்ஸ்ட் கேள்வி சரியா? பி வைன்னு போறேன்னா பி வைல காந்தப்பாய அடர்த்தி கேட்கிறாங்க. யோசிச்சு கேள்வி வச்சீங்க. அதான் சொல்லுது. ஒரு ஆன்சரை பார்ப்போம். ரைட், போர்டுக்கு வரணும். சோ பி வைல கேட்டிருக்காங்க பிள்ளைகள். ஏ ஆல உருவாகிற இங்கால கோஸ் இங்கால டாட். சோ ஏ ஆல உருவாகிற டாட் பி ஏ வந்து டாட். பி பி ஆல உருவாகிறது இங்கால கோஸ் இங்கால டாட். சோ பி பி ஆல உருவாகிறதும் டாட். ரெண்டுமே டாட். ஆகவே பி வைல எடுத்தீங்கன்னா ரெண்டும் கூட்டுப்பட போகுது. சோ பி ஏ ஆல எடுத்தீங்கன்னா மியூ நோட் ஐ என்கள் 2πd சக அவர் அடுத்த ஆள் மியூ நோட் ஐ என்கள் 2πd ரெண்டு பேரும் செய்யும் கூட்டுப்படும். ரெண்டு டாட் தானே, அவர் ரெண்டும் ஒரே திசை. மியூ நோட் 4 பைதர 10⁻7 ஏக்கு பதிலா 2 2πd 2πdக்கு பதிலா தூரம் வந்து 2 மீட்டர். இந்த தூரம் 2 மீட்டர். சக 4 பைதர 10⁻7 மின்னோட்டம் 4 ஆம்பியர் 2πdக்கு பதிலா ரெண்டும் ஆரம் 2 8 மீட்டர். தூரம் 8 மீட்டர்லாம் 8 3 தர 10⁻7 அதுல மூன்றாவது கேள்வி. கம்பி பியிற்கு வலது புறத்தில் கம்பி பியிற்கு வலது புறத்தில் கம்பி பியிற்கு வலது புறத்தில் இரண்டு மீட்டர் தூரத்தில் காந்தப்பாய அடர்த்தியார். கம்பி பியிற்கு வலது புறத்தில் 2 மீட்டர் தூரத்தில் காந்தப்பாய அடர்த்தியார். கம்பி பியிற்கு வலது புறத்தில் 2 மீட்டர் தூரத்தில் காந்தப்பாய அடர்த்தியார். பியிற்கு வலது புறமாக 2 மீட்டர்ல உள்ள காந்தப்பாய அடர்த்தி. அதே ஆன்சர் வராது பிள்ளைகள், அதே ஆன்சர் வராது. மின்னோட்டம் வேற, அதே ஆன்சர் வராது. இல்லாத 3 தர 10 செய்களை கொண்டு தட்டுங்க டக்கண்டு, அதே ஆன்சர் வராது. 4 அம்பியர்ல இருந்து வர தூரம் வந்து 2 மீட்டர். 2 அம்பியருக்கு வர தூரம் 8 மீட்டர். தூரம் மாறுது. தூரம் மாறினா அதை விட வருமா இல்லையே? விட பெருசா வரும். 3ல வராது, விட கொஞ்சம் பெருசா வரும், கூட வரும். நுகா சரி. அதுக்கா செக் பண்ணி பாருங்க. சராஃப் சரி, அனாப்புல 0 வராது. சாஹித் சரி, நிஹாதா சரி, இல்ஹாம் சரி, சாக்கிரா செக் பண்ணுங்க. சதாம் செக் பண்ணுங்க. ஆக்கிப் சரி, ஜியாவுர் ரஹ்மான் சரி, கியா சரி, சாக்கிரா சரி,
சரி நஃபீத் செக் பண்ணுங்க, நஃபீத் செக் பண்ணுங்க. அதே கல்யாணம் இல்ல மாறி கட்டியாங்க. இப்ப எடுத்தீங்க என்ன வர போகுது உங்களுக்கு? இந்த இந்த தூரத்துக்கு அஞ்சு இருக்கிறாங்க. இங்க இருந்து 2 மீட்டர் லெவல்ல போயிருக்காங்க. நான் பி செட்னு போறேன். எடுத்தீங்கன்னா 4 ஆம்பியர்ல வரது கொஸ். பி ஏ வந்து கொஸ். பி பி சாரி பி ஏ கொஸ். பி பி மினவாயது கொஸ் தான். பி பி மினவாய போது ரெண்டு கொஸ் தான். ரெண்டு மின செய்யும் கூட்டுப்படும். பி ஏ தூரம் பாத்தீங்கன்னா 8 மீட்டர். அழிக்கிறேன்னா இது 8 மீட்டராமா, இது 2 மீட்டராமா. மியூ நோட் ஐ 2 ஆம்பியர் மின்னோட்டத்துல இருந்து தூரம் 8 மீட்டர். 4 ஆம்பியர்ல இருந்து 2 மீட்டர். 4.5 10 செய்ய 9 2 சரியா? அப்படி சுருக்கம் எல்லாம் பிள்ளை விட்டு மிக கவனமாயிங்க. ரைட், தூரம் மட்டும் தான் மாதிரிதான். அடுத்த கேள்வி எடுங்க. அடுத்த கேள்வி வேற கேள்வியா? வேற கேள்வி. முடிவிலி நீள இரு கடத்திகள், முடிவிலி நீள இரு கடத்திகள் முடிவிலி நீள இரு கடத்திகள் 15 மீட்டர் இடைத்தூரத்தில் வைக்கப்பட்டு, முடிவிலி நீள இரு கடத்திகள் 15 மீட்டர் இடைத்தூரத்தில் வைக்கப்பட்டு 15 மீட்டர் இடைத்தூரத்தில் வைக்கப்பட்டு 5 ஆம்பியர் 10 ஆம்பியர் மின்னோட்டங்கள் 5 ஆம்பியர் 10 ஆம்பியர் மின்னோட்டங்கள் ஒரே திசையில் பாய்கின்றன. 5 ஆம்பியர் 10 ஆம்பியர் மின்னோட்டங்கள் ஒரே திசையில் பாய்கின்றன. காந்தப்பாய அடர்த்தி சூனியமாக காணப்படும். காந்தப்பாய அடர்த்தி சூனியமாக காணப்படும் புள்ளியை, காந்தப்பாய அடர்த்தி சூனியமாக காணப்படும் புள்ளியை 5 ஆம்பியர் கடத்தியில் இருந்து காண்க. 5 ஆம்பியர் கடத்தியில் இருந்து காண்க. சரியா? நீண்ட நேரிய கடத்திகள் 15 மீட்டர் இடைத்தூரத்தில் வைக்கப்பட்டிருக்காங்க. சரியா? ரெண்டு இடைப்பட்ட தூரம் 15 மீட்டர். 5 ஆம்பியரும் 10 ஆம்பியரும் ஒரே திசையில மின்னோட்டம் செலுத்தப்படுமாக இருந்தால், 5ம் 10ம் ஒரே திசையில மின்னோட்டம் போகுமாக இருந்தால், காந்தப்பாய அடர்த்தி பூச்சியமாக சூனியமாக உள்ள புள்ளி வந்து 5 ஆம்பியர் கடத்தியிலிருந்து எவ்வளவு தூரம்? செய்தாக்கள் ஆன்சரை 5 ஆம்பியரில் இருந்தாலும் சூரிய புள்ளி கிடைக்கிற தூரம் கிடைக்கிறதால நான் அதை எக்ஸன் எடுக்கிறேன். என்ன கேட்ட கேள்வி தானே? அதை எக்ஸன் எடுத்துட்டா மிச்சமா உள்ளது 15 சை எக்ஸ். சரி, மிச்சமா உள்ளது 15 சை எக்ஸ். நமக்கு என்ன ஐடியா? இவரால மாற இந்த கொஸ்ஸால வார காந்தப்பாய அடர்த்தியும் டொட்டால வார காந்தப்பாய அடர்த்தியும் என்னவாய்க்கும்? சமனாய்க்கும். இவரால வார டொட், இவரால வாரது கொஸ். ரெண்டு காந்தப்பாய அடர்த்தியின் சமனாக வந்தாக்கா என்ன செய்வோம்? சூனிய புள்ளி 0வா மாறும். அப்ப இந்த குறிப்பிட்ட ஏஆல வார காந்தப்பாய அடர்த்தி எடுத்தீங்களா இருந்தா மியூ நோட் ஐக்கு பதில் 5 ஆம்பியர் 2 பை
ஆறுக்கு பதிலா எக்ஸ். அதே மாதிரி இவருக்கு எடுத்தீங்கன்னா மியூ நோட் ஐக்கு பதிலா 10 அம்பியர் 2 பை 15 மைனஸ் எக்ஸ். அதானே இல்ல விட்டுப்பட போது எக்ஸ் சமன் 5 மீட்டர். இந்த கேள்வி நம்ம கஷ்டமா இருக்கு என்ன பிள்ளைகள் இவ்வளவு மேற்கறீங்க நீங்க குதிருந்து. அது ரெண்டாவது கேள்வியா இந்த கேள்வியாவது குதிக்காச்சுங்க ஒளிவிலா அக்கறை பத்தான பாப்போம். ரெண்டாவது கேள்வி அதுல ரெண்டாவது கேள்வி ஏன்னா 10 எம்பியர் கடத்தியில் மின்னோட்டம் புறமாற்றப்படி 10 எம்பியர் கடத்தியில் மின்னோட்டம் புறமாற்றப்படின் மீண்டும் சூனிய புள்ளியை காண்க. 10 எம்பியர் கடத்தியில் மின்னோட்டம் புறமாற்றப்படின் மீண்டும் சூனிய புள்ளியை காண்க. இல்லாம்புல 10 எம்பியர் கடத்தியில் மின்னோட்டம் புறமாற்றப்படின் மீண்டும் சூனிய புள்ளியை காண்க. இல்லாம் செக் பண்ணி பாருங்க. சஹாம்புல சராஃப் பிழை. பத்து எம்பியர் மின்னோட்டம் புறமாற்றப்படின் மீண்டும் சூனிய புள்ளியை காண்க. 10 எம்பியர் மின்னோட்டம் புறமாற்றப்படின் மீண்டும் சூனிய புள்ளியை காண்க. உண்மையான ஆன்சர் 30 வரும் இல்லையா? நீங்க இங்க இருந்து தூரத்தை கவுண்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறீங்க. அதான் உங்களோட பிள்ளைக்கு காரணம். தூரம் கடியா இங்க இருந்து கடியாங்க தூரத்தை சரியா? இதான் கடு தூரமா? தூரம் 30 மீட்டர். 30 மீட்டர் சரி. சாகிரா சரி, இல்ஹாம் சரி. இதெல்லாம் வாரது இதெல்லாம் மாறுது. இதெல்லாம் க்ராஸ் எடுத்தீங்கன்னா இதெல்லாம் க்ராஸ் ஸோ க்ராஸும் லொட்டும் மாறுபடலாம் நிச்சயமாக. இதெல்லாம் க்ராஸும் லொட்டும் மாறுபடலாம். ஸோ எங்களை நீங்க டிசைட் பண்ண போறீங்க எப்படி உங்களுக்கு 10 MB பக்கம் வர போறல வார நெஞ்செல்லாம் வரணும். அப்ப இதான் கூட அந்த எக்ஸாரிகள். எழுபத்தஞ்சு சக 5x 10x 5x 5x एक लेफ्ट से लेवर मिले ये नंबर इधर से निकल रही है இதான வலிமை கூட மின்னோட்டம் I1 எங்கால பெருசா இருக்கும். இதான் I1 பெரிய இதான் பெரிய ஆள். சோ பெரிய ஆள் பக்கமாக வராது. அதுக்கு எது பக்கமா வரும்? இந்த பக்கமா சொல்லி தெரியுமா? இங்க நம்பர் அப்படா இது x ன் 15 ஆகும். இந்த x 15 ஆன இங்க இருந்து 10 மீட்டர் வரும் 30 மீட்டர் வரும். x வந்து 15 வருமா? ஐந்து எம்பியர்ல இருந்து 15 மீட்டர் பிள்ளை சரியா? 10 எம்பியர்ல இருந்து 30 மீட்டரா? போட்
உங்களுக்கு எழுதிப்பட்ட விலைகள் நினைக்கிறதுக்கு இது மின்னோட்டம், இது cross, இங்க dot, இங்க எல்லாம் cross தான். இவரால வர எல்லாமே cross, இவரால வர இங்க வர எல்லாமே cross, இங்க dot. சோ dotம் crossம் வர பகுதி ரெண்டு பக்கம் இருக்கு. ஒன்று இந்த சைடு x ன்னு போறது பையன் இருக்கும். சரியா? x பக்கமும் dotம் crossம் வரலாம், y பக்கம் dot cross வரலாம். ஆனால் நிச்சயமா y பக்கமாக சூனிய புள்ளி கிடைக்க மாட்டேது. நிச்சயமா வராது. என்ன காரணம்டா இவர் பெரிய ஆளுன்றதால இவர்களுக்கு தள்ளித்தான் என்ன செய்யும் உங்களுக்கு சூனிய புள்ளி உருவாகும். அப்படின்னா நிச்சயமா இந்த பக்கமாகத்தான் சூனிய புள்ளி உருவாகும் போது நான் அந்த தூரம் எக்ஸ் எடுத்தேன்டா 5 ஆம்பியர் இருந்து தூரம் எக்ஸ் எடுத்தேன்டா மொத்தம் இவ்வளவு 15 எடுத்தால 15 சக எக்ஸ் வரும் 10 ஆம்பியர்ல இருந்து. சோ பிஏயும் பியும் சமனா வரக்கூடிய புள்ளி பிஏக்கு எக்ஸ் என்று போடுறேன் நான் 5 ஆம்பியர் எங்கள் எக்ஸ் என்று போடுறேன். பிபிக்கு பிரதிரன் 10 ஆம்பியர் எங்கள் 15 சக எக்ஸ் கொண்டே போடுறேன். ரெண்டு போய் வெட்டுப்பட போது 15 5 75 சக 5x அங்கால 10x கழிச்சு 5x x 15 வருமா 5 ஆம்பியர்ல இருந்து 15 மீட்டர். சரியா பிள்ளைகள்? புறமாற்றப்படுது பிள்ளைகள் புறமாற்றப்படுதுன்னா திசை வந்து எதிர் திசை நிறுத்தம். என்ன அடுத்த கேள்வியா ஹோம்ஒர்க் உண்டு. ஹோம்ஒர்க் 10 மீட்டர் இடைத்தூரத்தில் 10 மீட்டர் இடைத்தூரத்தில் வைக்கப்பட்ட 10 மீட்டர் இடைத்தூரத்தில் வைக்கப்பட்ட இரு முடிவிலி நீள சமாந்தர கடத்திகள் இரு முடிவிலி நீள சமாந்தர கடத்திகள் இரு முடிவிலி நீள சமாந்தர கடத்திகள் ஒரே திசையில் முறையே 3 ஆம்பியர் 4 ஆம்பியர் மின்னோட்டங்களை காவுகின்றன. 3 ஆம்பியர் 4 ஆம்பியர் மின்னோட்டங்களை காவுகின்றன. ஒரு வாரம் கேள்வியை கொஞ்சம் மாத்திரனா சுடுக்களுக்கு ஈஸியா உங்களுக்கு கடுமையா சுடுக்கள் வரும்போதுல ஒரு வாரம் சுடுக்களுக்கான கொஞ்சம் மாத்திரனா கேள்விய எழுதாதீங்க. 3 ஆம்பியர் என்று போட்டீங்கன்னா வேலை கூடும். ஒரு வாரம் 4 சரியா 4 ஆம்பியர் 6 ஆம்பியர் மின்னோட்டங்களை காவுகின்றன. ஒரே திசையில் முறையே 4 ஆம்பியர் 6 ஆம்பியர் மின்னோட்டங்களை காவுகின்றன. ஆம்பியர் 6 ஆம்பியர் மின்னோட்டங்களை காவுகின்றன. முதலாம் கடத்தியில் இருந்து 8 மீட்டர் தூரத்திலும் 8 மீட்டர் தூரத்திலும்
முதலாம் கடத்தியிலிருந்து 8 மீட்டர் தூரத்திலும் இரண்டாம் கடத்தியிலிருந்து 6 மீட்டர் தூரத்திலும் முதலாம் கடத்தியில் இருந்து 8 மீட்டர் தூரத்திலும் இரண்டாம் கடத்தியில் இருந்து 6 மீட்டர் தூரத்திலும் இரண்டாம் கடத்தியில் இருந்து 6 மீட்டர் தூரத்திலும் உள்ள விளையுள் காந்தப்பாய அடர்த்தி திசை. விளையுள் காந்தப்பாய அடர்த்தி திசை. திரும்ப வாசிக்கிற முறையில் கவனிங்க. 10 மீட்டர் இடைத்தூரத்தில் வைக்கப்பட்ட 2 முடிவிலி நீள சமாந்தர கடத்திகள் ஒரே திசையில் முறையே 4,6 ஆம்பியர் மின்னோட்டங்களை காவுகின்றன. முதலாம் கடத்தியில் இருந்து 8 மீட்டர் தூரத்திலும் இரண்டாம் கடத்தியில் இருந்து 6 மீட்டர் தூரத்திலும் உள்ள புள்ளியில் விளையுள் காந்தப்பாய அடர்த்தி திசை. நல்ல கேள்வி கவனிங்க. எப்படியா 2 கடத்தி 4 ஆம்பியர், இது 6 ஆம்பியர், இடைப்பட்ட தூரம் 10 மீட்டர். இங்க இருந்து 8 மீட்டர், இங்க இருந்து 6 போதா, இது 8, இது 6. இந்த புள்ளியில உள்ள காந்தப்பாய அடர்த்திங்கிறார், விளையுள் காந்தப்பாய அடர்த்தி. அப்பா சரியா வருது. இது 8, இது 6, இது 10 இருந்தா இது என்ன வாய்க்கும்? செங்கோண மையம். 8 மாறும், இது 10. இது 8, 6. இந்த புள்ளியில உள்ள விளையுள் காந்தப்பாய அடர்த்தி என்ன? இந்த புள்ளி நீங்க காந்தப்பாய அடர்த்தி கணீங்கன்னா சரி. சரியா? இதால காணுவீங்க, இதால காணுவீங்க ஒரு தீய, இந்த மாதிரி இவரால காணுவீங்க ஒரு தீய. சரியா? ரைட். சென்னை கண்டு விளைவு கண்டு. சரியா? நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் வேற டைப் கேள்வி பாம்மா. சரி, அஸ்ஸலாமு அலைக்கும்.